நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கரபரான்னு சத்தம். வீட்டுக்குள்ள இல்ல, காதுக்குள்ள. இந்த மாதிரி பிரச்சனையோட நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட நைட்டு ஃபோன் பண்ணி பயத்தோட கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நைட் தூங்கிட்டு இருக்கும்போது காதுக்குள்ள பூச்சி போயிருச்சா, என்ன பண்ணலான்றது இந்த வீடியோல நான் சொல்றேன். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாக். ஃபார் மோர் ENT and other health tips என்ன ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ நிறைய பேருக்கு வீட்டில் தரையில படுக்கிற பழக்கம் இருக்கும். அவங்க வீட்டில் மட்டும் இல்லை, அவங்க ஃபார்ம்ஸ்ல, குடவுன்ஸ்ல அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட காதுல பூச்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட் காமனா பாத்தீங்கன்னா ஆண்ட்ஸ், ஸ்மால் மஸ்கிட்டோ, இல்லைன்னா சின்ன வண்டு, இல்லைன்னா ஸ்பைடர், சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பூரான் இல்லைன்னா கரப்பாம்பூச்சி கூட காதுக்குள்ள போயிடும். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா உங்களை விட அந்த இன்செக்ட் 10 மடங்கு பேனிக் மோட்ல இருக்கும். நீங்க பேனிக் ஆகி உங்க தலையை ரொம்ப வயலண்டா ஷேக் பண்ணீங்கன்னா, இல்ல நீங்களே எடுக்கிறேன்ற பேர்ல பட்ஸையோ இல்ல கீ செயினையோ உள்ள விடுறீங்க அப்படின்னா, அந்த இன்செக்டோட மூவ்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாகும், உங்களோட பெயின் இன்னும் ஜாஸ்தியாகும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 to 3 drops ஆஃப் கோகோனட் ஆயில் அதை மட்டும் காதுக்குள்ள விட்டுட்டீங்கன்னா அந்த இன்செக்டோட மூவ்மெண்ட் கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். கொஞ்சம் பெயின் சப்சைட் ஆகும். ரொம்ப வலி இருந்துச்சுன்னா, குழந்தைகளா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாராசிட்டமால் ஒரு டோஸ் கொடுத்துருங்க. பெரியவங்களா இருந்தீங்கன்னா ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க ENT சர்ஜன் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க எண்டோஸ்கோபிக்கா அதை பார்த்து வலியே இல்லாம எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் காதுக்குள்ள தண்ணி ஊத்துறேன் இல்ல உப்பு கரிச்சு ஊத்துறேன்னு சொல்லிட்டு அதையும் நீங்க பண்ணக்கூடாது. வேற ஏதாவது காதுக்குள்ள போன அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.